வணக்கம் மக்களே. இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டோட பேசிக்கே தெரியாமல், அதாவது எதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறோங்கிறதே தெரியாமல், நான் அந்த மியூச்சுவல் ஃபண்டில் போடுறேன், நான் இந்த மியூச்சுவல் ஃபண்டில் போடுறேன், இல்லைனா நான் இந்த ஸ்டாக்கில் போடுறேன், அந்த ஸ்டாக்கில் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. என்ன அதோட கோல், உங்களோட ஃபினான்ஷியல் கோல் என்னன்னே தெரியாமல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரியும் கார் வாங்குறதுலேயும் பார்த்தீங்கன்னா, அவங்களோட கோல் என்னன்னே தெரியாமல் நான் அந்த கார் வாங்குகிறேன், நான் வந்து ஜெர்மன் கார் தான் வாங்குகிறேன், நான் வந்து அந்த இனோவா தான் வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரை ஸ்பெசிஃபிக்காக பண்ணி வாங்குவாங்க. ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்குமே இந்த உலகத்தில் ஒரு ரீசன் இருக்குது. அது எக்ஸிஸ்டிங்காக இருக்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி காருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு காருக்கும் ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்காக அதை உருவாக்கியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து மைலேஜ் தான் ப்ரையாரிட்டி, இல்லை எனக்கு வந்து ப்ராக்டிகாலிட்டி தான் என்னோடய ப்ரையாரிட்டி அப்படின்னா நீங்கள் மாருதி போகணும். இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்ட் தான் என்னோடய ப்ரையாரிட்டி, கொஞ்சம் டெக்கியாக இருக்கணும், அதே மாதிரி இன்டீரியர் கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஹுண்டாய் போகணும். இல்லை எனக்கு வந்து டார்க் அதிகமாக இருக்கணும், எனக்கு வந்து கொஞ்சம் டிரைவிங் ப்ளஷர் இருக்கணும், மைலேஜ் இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்னா நீங்கள் மஹிந்திரா போகணும். எனக்கு வந்து பில் குவாலிட்டி தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னா நீங்கள் டாட்டா போகணும். இந்த மாதிரி ஒரு காருமே வந்து அதனுடைய பர்பஸுக்காக உருவாக்கப்பட்டிருக்கு. இப்போ நிறைய பேர் சொல்ல மாருதினாலே வந்து டப்பா ப்ராடக்ட்டு, அது வந்து ஒரு கேன் மாதிரி, வாட்டர் கேன் மாதிரி, அது வந்து கிராஷ் ஆனால் உடஞ்சி போயிடும். அப்படிலாம் கிடையாது. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் ரேட்டிங் வந்து வாங்கியிருக்கு. ஸோ எல்லா காருமே ஒரு பர்பஸ்க்காக உருவாக்கியிருக்கு. எந்த காருமே நம்ம மட்டன் தட்டவோ, இந்த கார் வந்து இப்போ ஜெர்மன் கார் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட்லிங்கில் ஓகே தான், ஆனால் அது வந்து அதோட ஒவ்வொரு பார்ட்டுமே உங்களுக்கு காசு அதிகம், நீங்கள் அதோட மெயின்டைன் பண்ணுறது அதிகம். அதே மாதிரி உங்களுக்கு மைலேஜ் வந்து பெட்ரோல் ஜெர்மன் காராக இருந்தால் உங்களுக்கு சுத்தமாக சிங்கிள் டிஜிட்டில் தான் மைலேஜ் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ரோஸும் இருக்குது, கான்ஸும் இருக்குது. எல்லா காருக்குமே ப்ரோஸும் இருக்குது, கான்ஸ் இருக்குது. ஸோ உங்களோட தேவை என்ன? நீங்கள் என்ன ஹைவேஸில் மட்டும்தான் ஓட்ட போகிறீங்களா, இல்லை உங்களுக்கு மைலேஜ் மட்டும்தான் முக்கியமா, இல்லை உங்களுக்கு வந்து எனக்கு ரொம்ப கப்பலில் போகிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியமா, இல்லை எனக்கு வந்து அப்படிலாம் கிடையாதுப்பா, எனக்கு கார்னா தோரணையாக இருக்கணும், ஒருத்தன் முன்னாடி போனால் எனக்கு வந்து அப்படியே மதிக்கணும் அப்படின்ற மாதிரி உங்களோட நீடா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருட நீடை பொறுத்து தான் அந்த காரை சூஸ் பண்ணுமே தவிர, நான் வந்து இந்த கார் போகிறேன், நான் வந்து அந்த கார் போகிறேன் அப்படின்னு போகிறது வந்து ரொம்ப தவறான விஷயம். ஸோ அதனால் உங்களோட நீடை வந்து நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி அதை வந்து ஃபஸ்ட்டு லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். உங்களோட ப்ரையாரிட்டி என்ன, உங்களுக்கு எதெல்லாம் ரொம்ப முக்கியமாக வேணும். ஏன்னா ஒரு கார்லேயும் ப்ரோஸும் இருக்கும், கான்ஸும் இருக்குமே. அதே மாதிரி நீங்கள் எந்த காரில் உங்களால் கொஞ்சம் கஸ்டமைஸும் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதையும் நீங்கள் ஒரு வாட்டி பார்த்துக்கணும். ஒரு சில காரில் இப்போ மாருதி கார்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கஸ்டமைசேஷன் நீங்கள் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அந்தந்த காரில் கஸ்டமைசேஷனும் பண்ணிக்க முடியுமா அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ அப்படி பார்த்துக்கிட்டு உங்களுக்கு எந்த காரு சூட்டபிள் ஆகும், உங்களோட பட்ஜெட், அது ரொம்ப முக்கியம். ஸோ உங்களோட பட்ஜெட், உங்களோட சேலரி பொறுத்து தான் உங்களோட பட்ஜெட்டை நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ ஏன்னா அந்த காருக்கு எவ்வளோ நீங்கள் காசு போட்டு அதிகமான கார் வாங்குறீங்களோ அதிகமான மெயின்டெனன்ஸும் அதுக்காகும். ஏன்னா பெரிய கார் போக போக வந்து பார்த்திங்கன்னா மைலேஜ் கம்மியாக கொடுக்கும். அப்போது நீங்கள் அதிகமான செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த காருக்கு. அப்படின்றப்போ உங்களுடைய வருமானத்தை பொறுத்து, உங்களுடைய வருமானம், உங்களுடைய கமிட்மெண்ட்ஸ், நீங்கள் என்னென்ன இஎம்ஐலாம் முன்னாடி வச்சுருக்கீங்க, என்னென்ன செலவுகள் உங்களுக்கு இருக்குது மாதம் அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து தான் நீங்கள் ஒரு கார் சூஸ் பண்ணுவே தவிர, அப்ரப்டாக வந்து இந்த கார் நல்லாயிருக்கு அப்படிங்கிறனால அந்த கார் அப்படி போகிறது வந்து ரொம்ப தவறான விஷயம். ஸோ இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ண நினச்சேன். ரொம்ப நன்றி மக்களே.